Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சிம்மராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் பலன்கள் பார்த்தீங்கன்னா சீரிப்பாயாமல் சிரித்த முகத்துடன் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஏன்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய யோகங்கள் வேலை செய்யும். கடந்த வருடமெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, கைகூடி வராத விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது எல்லாம் இந்த வாட்டி வந்து 1க்கு 2 முறை படித்து அவங்க கையெழுத்து இட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயம் பெறுவாங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லதாக அமையும். கணவன் மனைவியோட வாழ்க்கை வந்து அந்யோன்யம் வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். பிரிந்திருந்த குழந்தைகள் கூட திரும்ப அவங்கள தேடி வருவாங்க. பிரிந்திருந்த சொந்தம் உறவுகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து ஃபோன் பண்ணி பேசி வீட்டுக்கு வர யோகம் அமைப்புகள் முதல் கொண்டு இந்த சிம்மராசிக்கு நிறைய உண்டு. ஏன்னா சிம்மம் பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படின்னு ஒரு சூரியன் இல்லையா, நம்மளால போயிட்டு சூரியன் கிட்ட போய் தொட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபம் இருக்கும், ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க கோவப்படுறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம இறங்கி ஒரு விஷயத்தை வந்து பேசணும்னா அதுக்கான புரிதலை நிறைய புரிந்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு அதை காதை கொடுத்து கேட்டு அதை செயல்படுத்துகிற யோகா அமைப்பு சிம்மராசிக்கு நிறைய உண்டு. அதுவும் இந்த மாதத்தில் உண்டு. மகம் பூரம். இப்போ இந்த பூரம் பார்த்தீங்கன்னா குட்டி சுக்கிரன். இந்த குட்டி சுக்கிரன் என்ன பண்ணுவார், நல்ல யோகா அமைப்பு அவருக்கும் நல்லா உண்டு. நல்லா துருன்னு இருப்பார். படிப்பில் இதுக்கு முன்னாடி நல்லா மந்தமாக இருந்த குழந்தைங்க கூட இப்போ படிப்பில் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. தாய் சொல்கிறதையும் தந்தை சொல்வதையும் கேட்டு நடக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சாதனை படைக்கிற நிறைய யோகா அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு நிறைய உண்டு. அதுவுமே இந்த ஜூன் மாதத்தில் நிலம் புலன் வாங்குற அதிபதியும் நிறைய அவங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா மகம் பார்த்தாலே சீதையோட நட்சத்திரம், சீதை வந்து பூமிக்குரியவள்ன்றதுனால அதுவும் இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நிலத்தை வாங்குற யோகா அமைப்புகளும் அந்த யோகாதிபதிகளும் இவங்களுக்கு நிறைய வேலை செய்யறதுனால கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இவங்க செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யார் மனதையும் புண்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. காலையில தூங்கி எந்திரிச்சு அவங்கள எழுப்புனா கூட அப்படியே கத்துவாங்க, நீ இன்னைக்கு எழுப்புறதுனால தான் எனக்கு தலைவலியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக மற்றவங்க மேல பழி போடுறதும் இந்த ராசிக்காரங்க தான். எந்த அளவுக்கு பிளஸ் இருக்கும் மைனஸும் 2-3 இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கோவப்படுறதும் இந்த பழி போடுறதும் விட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சகோதரன்கள், அதாவது அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தங்கையோ தங்கச்சியோ தம்பியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. அவங்களோட மனதை காயப்படுத்தாமல் இருப்பதும் சிறப்பு. ஏன்னா ஒரு தாய் தந்தையர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு குடும்பமாக இருக்கும்போது தனக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணுன்ற அந்த எண்ணங்களை மட்டும் விட்டாங்க, எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய வர வாய்ப்புகள் எல்லாம் இதெல்லாம் செய்கிற நல்ல விஷயத்தினால ஒரு கையெழுத்து இட்டாங்கன்னா 200% இவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சிம்மராசி நேயர்கள் என்ன செய்யலாம்னா, விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அந்த விநாயகரை வழிபடும் போது அருகம்புல், அந்த அருகம்புல் கட்டாக எடுத்துகிட்டு போகும்போது அந்த கட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுட்டு நம்ம கைப்பட, ஏன்னா எந்த ஒரு விஷயங்களும் நம்ம கை வந்து செயல்கள் படுத்தும் போது ரொம்ப பிரிஸ்காக இருப்போம். நமக்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லா முத்ராஸும் வேலை செய்யும், நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் போகும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த அருகம்புல்லை வந்து நம்மளே வந்து அந்த நூல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நூலை வந்து கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நினைச்சிட்டு அது அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு மாலையாக கோர்த்து அவங்க கையாலேயே அந்த விநாயகருக்கு கொடுப்பதனால் என்ன நடக்கும்னா ரொம்ப சிறப்பு அம்சம் நடக்கும். அவங்களோட ஆதிக்கத்தில் ஒரு கட்டத்திலே பார்த்தீங்கன்னா ராகு கேதோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகும்னா வீரியம் கம்மியாகும். நம்மளே வந்து ஒரு தெரியாமல் ஒரு கோவப்பட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய்டும். அப்படியே அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார், கேது பகவான் சரி நல்லா இருந்துட்டு போட்டேன், என்னை வணங்குறானா நல்லா இருக்கட்டும் அப்படின்ற போது அந்த இடத்துல என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம், சிம்மராசிக்காரன் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னென்னா அதிகமாக வீட்டில் இல்லாமல் சுற்றுலா போகிறது நல்லது. இவங்க வெளிநாடு போகிற யோகா அமைப்புகள் இவங்க
பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம். இவங்க சிம்ம ராசி எடுத்துட்டாலே இதை நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எந்த கிழமை வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கிழமை சொல்லிட்டு ஐயோ இந்த கிழமையில போக முடியலன்ற மன வருத்தம் கூட நமக்கு வேண்டாம். அப்போ அந்த ஒரு கிழமையை டிசைட் பண்ணிவிட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அம்சத்தை தரும். அது போக என்ன பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக வந்து விளக்கு போடுறது, ராகு காலம் முடிந்த பிறகு ராகுக்கு ஒரு விளக்கு, சூரியனுக்கு ஒரு விளக்கு, இந்த நவகிரகங்களுக்கு ஒரு விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு. இல்லை என்னால் அந்த டைமில் முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிற பொழுது கிடைக்கிற டைமில் நீங்கள் நவகிரகத்துக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் ஆத்மார்த்தமாக செய்தால் கண்டிப்பாக ஜெயம் உண்டு. கண்ணியமான வாழ்க்கை வாழும் கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை செயல்படுத்தி கொடுப்பாரு. நல்லா திறம்பட ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க, ஜெயிக்கக்கூடியவர்கள். மருத்துவ படிப்பு விட்டு போயிருந்த எல்லாருக்குமே இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க இவங்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பல் மருத்துவராக யோகம் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. பிரிந்த ஒரு வாழ்க்கை, அதாவது குழந்தையோட பிரிந்த ஒரு வாழ்க்கை கூட இவங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்ப சேரக்கூடிய அமைப்பு யோகாதிபதி இவங்களுக்கு நிறைய வேலை செய்கிறாரு. வெளிநாடு போயிட்டு தாய் தந்தரை பார்க்க முடியலன்ற ஏக்கம் உடையவர்கள் கூட அவங்களும் இந்த நம்ம இந்தியாவுக்கு வந்து சொந்த பந்தத்தை பார்க்குற யோகா அமைப்புகளும் அதிகம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்லா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பை தான் இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து போயெல்லாம் பேச தெரியாது. ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எந்த ஒரு விஷயமும். அதில் இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தா நல்ல மருத்துவ சம்பந்த துறையில் சிறந்து இருப்பாங்க. பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்கள தோற்கடிக்கவே முடியாத ஒரு இடத்துல இருப்பாங்க. நல்ல அறிவு கூர்மை அவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த கன்னிராசிக்காரங்கிட்ட. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு 10 ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த 10 ஆன்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும். ஒரு 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 ஜாப், எந்த ஜாப் போகலாம், நம்ம என்ன படிப்பு படிக்கலாம், எந்த சம்பந்த விஷயமாகவும் நீங்கள் கன்னி ராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள். இது சரி, இது தவறு, இந்த முடிவை எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எந்த டைமில் நம்ம பாஸ்போர்ட் எடுக்கணும்னு முதல் கொண்டு அப்ளை பண்ணணும்னு முதல் கொண்டு அது அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அறிவு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க அறிவு வந்து சதா நேரம் சிந்தனையில் தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம், இன்னும் பலமாக இருக்கணும், நான் பலம் மிக்கவளாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா வியாழக்கிழமை டைமில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அப்போ வழிபடும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சள் நிற பூக்கள், அதாவது சாமந்தி பூக்கள் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் தான் கோர்க்கணும். நம்ம வந்து மொத்தமாக கடையிலே அப்படியே வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு கரெக்டான டைம் பார்த்துட்டு, இன்னும் நம்ம சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு சாதகமாக, இப்போ ஒரு வியாழக்கிழமை நான் சொல்கிறேன், நம்மளோட தாராபலன் எடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன தாரா, சேமத்தாரா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஜென்மத்தாரா, அதாவது நம்ம ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கிறோம், நட்சத்திரத்தில் இருந்து 2வது நட்சத்திரம் நமக்கு ரொம்ப அனுகூலமான நட்சத்திரம், 4 அனுகூலம், 6 அனுகூலம். அப்போ நம்ம 6வது நட்சத்திரப்போ நமக்கு வியாழக்கிழமை டைமில் வரும்போது அழகு போல் நம்ம என்ன பண்ணலாம், சாமந்தி பூ நல்லா கோர்த்துக்கிட்டு கொண்ட கடலை உங்களுக்கு எத்தனை தோணுதோ, நம்ம என்னன்னா நம்ம கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா அந்த எண்றதில் போயிடும். எவ்வளோ தோன்றுதோ நீங்களே கோர்த்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், கோவிலில் போய் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். உங்களால் முடிந்த இயன்ற உதவியும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 வாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரிந்து போன வாழ்க்கையும், தொலைந்து போன வாழ்க்கையும், விவாகரத்து வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்த வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து வெற்றியை மட்டுமே நீங்கள் பெறுவீங்க இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. ஏன்னா அந்த உத்திர நட்சத்திரக்காரங்களாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலை செய்தால் கூட ரொம்ப சுத்தமாக செய்வாங்க. வேலை அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க, செஞ்சால் நல்லா நீட்டாக இருக்கும், எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அஸ்தமாக இருந்தாலும் சரி, உத்திரமாக இருந்தாலும் சரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள். இந்த மாதம் ரொம்ப பலம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரோட வீட்டில் அந்த குரு வந்து 10வது இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா யோகாதிபதிகள் எல்லாமே என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ நல்ல யோகங்கள்லாம் தருவார். என்ன ஒரே ஒரு விஷயம் பொறுமையாக இருக்கணும்னா வண்டி வாகனத்தில் என்ன பண்ணலாம், பொறுமையை கையாளணும். பொறுமையாக ஒரு நம்ம ஸ்பீடெல்லாம் ரொம்ப போகாமல் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக போனீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த சதா யோசனை பண்ணுவீங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சதா யோசனையை வண்டி வாகனத்திலையும் நீங்கள் தெருவீதியில் நடக்கும் போதும்
யோசனை இல்லாம நீங்க எங்க நம்ம நடக்கிறோம், எங்க போறோம், அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். வெற்றி உண்டு, நிச்சயம் ஜெயம்தான்.